நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆலோசனைக்காக கொடுத்திருக்கிற வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 23:20 நான் வாசிக்கிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இந்த வார்த்தையை நன்றாக பிடித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது தேவன் உங்களுக்கென்று சில பாதைகளிலே தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வழியிலே நான் உன்னை நடத்துகிற இந்த வழியிலே, போகிற வழிகளிலே, உன்னை நான் நடத்துகிற பாதைகளிலே, அந்த வழியிலே நான் உன்னை காக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வழியிலே நீ இன்னொரு வசனம் நீங்கள் இந்த 2வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது கானான் தேசமாக இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு பரலோக ராஜ்யம் அது நமக்கு தெரியும். நமக்காக தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் போயிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அதை அவங்களுக்காக ஆயத்தம் பண்ணும்படி நான் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது நம்முடைய இந்த உலக ஓட்டத்தினுடைய இறுதியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக பேசுகிற ஒரு காரியம், அந்த பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தையும் நான் ஒப்பிட்டு பேசுகிறேன். அதே சமயத்தில் தேவன் நம்மை நடத்துகிற பாதை எதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்? நமக்கென்று ஒரு ஸ்தானத்தை, நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பொசிஷன், ஒரு நிலையை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போகும்படியாக, ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போகும்படியாக, அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர் வழியிலே உங்களை காப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் நம் எல்லாரையும் அழைத்திருக்கிற அழைப்பினுடைய நோக்கம் ஒன்று உண்டு. அந்த அழைப்பினுடைய நோக்கத்தை அநேக நேரங்களில் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்மை அறியாத சோர்வுகள் உண்டாகிறது. பொதுவாகவே தேவ பிள்ளைகளை அதிகமாய் சோர்ந்து போக பண்ணுகிறது பிசாசுடைய வேலையாக இருக்கிறது. அதிகமாக கண்ணீர் வடிக்க வைப்பதும், அதிகமாக போராட்டங்களை சந்திக்க வைப்பதும். யோசித்து பார்த்தால் ஏன் இந்த போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்து பார்த்தா ஒன்றுமே புரியாது. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது யாரோ ரட்சிக்கப்படாத ஒரு நபரை குடும்பத்தில் வைத்து அநேக நேரங்களில் வேதனைப்படுத்தி விரக்தியை உண்டாக்கி, அந்த விரக்தியினாலே சோர்ந்து போய் தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த ஸ்தானத்துக்கு நாம் போய் சேர முடியாதபடிக்கு வழியிலே நம்மை அழித்து போடுகிறதற்கு பிசாசு பல விதத்திலே போராடி கொண்டிருக்கிறான். அப்போது சில நேரங்களில் சில பேர்கிட்ட பேசியிருக்கும்போது சொல்லுவாங்க, நான் இவ்வளோ கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்குது, அவர்கள் செய்கிற கிரியைகள் என்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறது, வேதனைப்படுத்துகிறது. ஏன் என்னை பகைக்கிறாங்க, ஏன் என்கிட்ட சண்டை போடுறாங்க, ஏன் என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறாங்கன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. காரணமில்லாத சண்டை போட்டு காரணமில்லாமல் என்னுடைய நிம்மதியை கெடுக்கிறாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு அழுகிற சகோதரன் உண்டு, சகோதரிகள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். நம்மால் யாரும் கண்ணீர் வடிக்கக்கூடாது. ஆனால் நம்மை கண்ணீர் வடிக்க வைக்கிறவர்கள், நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறவர்கள், வழியிலே நாம் அழிந்து போகும்படியாக, வழியிலே நாம் ஆண்டவருடைய நோக்கத்தை, நாம் திட்டத்தை விட்டு விலகும்படியாக பல விதத்திலே பிசாசு நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். நம்ம ஒரு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சாவே அடுத்து நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கு ஒரு காரியத்தை செய்வாங்க. இது பிசாசு ஆயத்தம் பண்ணினதான சில நபர்கள் அவர்கள் இருக்கிறாங்க. வழியிலே நம்மை அவர் காப்பதற்கு ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார்.
அந்த பிரச்சனைகளிலே நீங்கள் எதையும் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கான தூதன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரவர்களுக்கான தூதர்கள் தேவ சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மை குறித்த நல்ல விஷயங்களையும் சரி கெட்ட விஷயங்களையும் சரி பரலோகத்துக்கு எடுத்து செல்லுகிற தூதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூதனை தேவன் நியமித்திருக்கிறார். அது உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கான தூதன் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். அப்போது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வழியிலேயே உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை முடித்து விடாதபடிக்கு, அநேக நேரங்களில் இப்போ யோசிப்பீங்க, என்ன இது வாழ்க்கை இவ்வளோ விரக்தியாக இருக்குது, ஏன் நான் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் கடந்து போயிட்டுருக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து இருக்கும்போது உங்களை அறியாமல் நீங்கள் தேற்றப்படுகிறதை பார்ப்பீர்கள். உங்களை அறியாமல் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக நீங்கள் கடந்து வருகிறதை பார்ப்பீர்கள். அப்போ இப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிறது யார்? உங்களுக்காக தேவன் நியமித்த அந்த தூதன் மூலமாய் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். அப்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஸ்தானத்தில் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுக்கான ஒரு ஆசீர்வாத ஸ்தலம் உண்டு, உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு ஸ்தானம் உண்டு, உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய பாதைகள் உண்டு. அதை நீங்கள் ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வழியிலே அழியிறதுக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது 2வது சங்கீதத்தில், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிற பாதையில் குமாரன் இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். சில நேரங்களில் தேவன் நம்ம நடத்துகிற பாதைகளில் நம்ம முறுமுறுத்து ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கக்கூடிய கிரியைகளை நம்ம செய்திடக்கூடாது. சில நேரங்களில் சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், துதிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும், ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். ஆனால் தேவனை முறுமுறுக்காதபடிக்கு, அல்லது ஆண்டவர் கோபம் கொள்ளக்கூடிய காரியங்கள், இப்படி நான் இவ்வளோ நீதியாக இருந்தேன், அப்படி இருந்து கூட ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்யலை, அதனால் நான் இப்படி ஒரு தப்பான ஒரு காரியத்தை தெரிந்து கொள்கிறேன், நான் இப்படி தவறான பாதையில் நான் போகிறேன் என்று சொல்லி தேவ சித்தத்தை விட்டு விலகும்போது குமாரன் கோபம் கொள்ளுகிறார். அப்போ வழியிலே நம்முடைய விசுவாச வழியிலேயே நாம் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால தான் தேவ பிள்ளைகளே, சோதனைகளும் போராட்டங்களும் வரும்போது பேசுகிறத குறைச்சிடணும், வாயின் வார்த்தைகளை குறைச்சிடணும். நலமொன்றும் புலமொன்றும் பேசாமல் அமைதியாக இருந்து, ஆண்டவரே நீர் இதை பார்த்து கொள்ளும் என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தின தூதன் அந்த காரியங்களை பார்த்து கொள்ளும்படி தேவன் ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறதுக்கு முன்னாடியே நாம் சில நேரத்தில் முறுமுறுத்து தேவனுடைய சித்தத்தை விட்டு மீறிடுவோம். அப்படிப்பட்டதான முறுமுறுப்புகள் காணப்படாதபடி, வழியிலே நாம் அழிந்து போகாதபடிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவரை முத்தம் செய்யுங்கள் என்ற அர்த்தம், அவரை துதிங்க. எப்போ துதிக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் வருகிறதோ அப்போல்லாம் ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, இடைவிடாமல் என்று சொல்லும்போது நல்ல ப்ரொமோஷன் தானியலுக்கு கிடைக்கும் போதும் அவன் ஆராதித்து கொண்டிருந்தான். எந்த போராட்டங்கள் எதிர்ப்பான சூழ்நிலைகள் வந்தாலும், எதிரான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அவன் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தான். அதாவது நல்ல சூழ்நிலைகளில் துதிக்காதவங்க ஒரு எதிரான சூழ்நிலை வரும்போது துதிக்கவே மாட்டாங்க. அதனால தான் நல்ல சூழ்நிலையில் இருக்கும்போதே நம்ம துதித்து பழகி கொண்டோமானால் போராட்டங்கள் வரும்போது நமக்கு நார்மலாக நமக்கு அந்த துதி நமக்கு பழகி இருக்கும். அப்போது நல்ல சூழ்நிலைகளை கர்த்தரை துதிக்காதவங்க நமக்கு வாழ்க்கையில் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் வரும் பொழுது அப்படியே டோட்டலாக அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்கு தான் நீங்கள் எப்பொழுதுமே அவரை முத்தம் செய்கிறவர்களாய், அவரை துதிக்கிறவர்களாய், அவரை ஆராதிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வழியிலே அழிந்து போக மாட்டீர்கள். அப்போது இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், எரேமியா 22:20-21 பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே, ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நட்டினேன், நீ என்னை காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் எனக்கு நீ மாறிப்போனது என்ன அப்படிங்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ நல்ல கனி தரக்கூடிய உயர்குல திராட்சை செடியாக நீ இருக்கணுங்கிறது தான் அவருடைய சித்தம்.
அந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு வரணும். உயர் குலம் என்று சொன்னால் பழ வகைகளிலே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான பழங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்பிள் வாங்க போனால் கூட இது இந்த ஊர் ஆப்பிள், இது இந்த ஊர் ஆப்பிள்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஊர் ஆப்பிளுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்குது. அப்போது ஆப்பிளில் பல உயர்தரங்கள் இருக்கிறது, திராட்சை பழங்களில் உயர்தரங்கள் இருக்கிறது. அப்போ உங்களை ஆண்டவர் என்ன ஸ்தானத்தில் வைக்க தேவன் விரும்பினார் என்று சொன்னால், முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். அப்போ உங்களை வந்து தேவன் சபையிலே நாட்டினதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் நல்ல கனி தரக்கூடிய நற்குலம் என்று சொன்னால் நல்ல ஜாதி சொல்லுவாங்களே, இந்த ஜாதி பழம் நல்லா இருக்கும், இந்த ஜாதி காய் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல செடி வகைகளிலும் சரி, மரங்களிலும் சரி, அல்லது பழ வகைகளிலும் சரி, பூக்களிலும் சரி, பல ஜாதிகள் உண்டு. அதைத்தான் இங்கே குலம் என்கிற வார்த்தை சொல்லுங்கள். நற்குலம் உயர்குல திராட்சை செடியாக. அப்போ உயர்ந்த ரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு தான் உன்னை நாட்டினேன். அநேகருக்கு வந்து சபையில் நாட்டப்பட்டவர்கள் சபையில் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்டு தன்னை சீர்படுத்திக்கிறது இல்லை. அங்கங்கே கூட்டம் நடக்குது, இங்கே போகுது, அங்கே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது, இங்கே அப்படியே ஓடிட்டே இருக்கிறது. சில பேருக்கு வந்து எங்கேயாவது கடிந்து சொல்லக்கூடிய உபதேசங்கள் வந்தால் சபையை மாற்றிடுறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய போதகர் அடிக்கடி சொல்லுவார், நீ சபையை மாற்றினாலும் அங்கே இருக்கிற ஆண்டவர் தான் இங்கேயும் இருக்கிறார். எங்கே போனாலும் நீ தப்பு தான். எந்த சபையில் போய் உன்னை ஒரு வேளை பெரிய சபைகளுக்குள்ளே போய் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம எப்போ வந்தோம், எப்போ வர்றோம், எப்போ போகிறோம், லேட்டாக வரோமா, சீக்கிரம் வர்றோமா, அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சபைகளுக்கு ஓடி போகிறவர்கள் உண்டு. இந்த சபையில் வந்தால் பர்டிகுலராக நம்மை வந்து கடிந்து கொள்கிறார்கள், நம்மை கண்டிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய சபைக்குள்ளே போய் உட்காந்துட்டோன்னா நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் மாறுறதுக்கு பதிலாக சபையை மாற்றினீங்கன்னா நீங்கள் உயர்குல திராட்சை செடியாக மாற முடியாது. நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. நீங்கள் உங்கள் தவறுகளை பாதுகாத்து கொள்ளத்தான் விரும்புகிறீங்களே தவிர, அப்படி செய்கிறதுனால நீங்கள் வழியிலே அழிந்து போவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய விசுவாச ஓட்டம், விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் பலப்பட முடியாதபடிக்கு வழியிலே நீங்கள் அழிந்து போவீர்கள். ஏனென்றால் குமாரன் கோபம் கொள்ளுகிறார். நான் ஒன்றை மாற்ற சொன்னால் நீ சபையை மாற்றுற, நீ ஒன்றை மாற்ற சொன்னால் ஊழியக்காரனை மாற்றுற. சில பேருக்கு வந்து இனிமேல் சபைக்கே போகக்கூடாது, வீட்டுக்கே 4 ஊழியக்காரங்களை வர வச்சு இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டு அவங்க நமக்கு 4 வார்த்தை நல்ல அருள்வாக்கு சொன்னால் போதும் அப்படின்னு தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை, நீ மாறினா மட்டும்தான் தேவன் கோபம் கொள்ள மாட்டார். அப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் உன்னை நற்குல திராட்சை செடியாக நாட்டியிருக்கிற பட்சத்தில் அந்த நற்குல திராட்சை செடியாக நீ மாறி நல்ல கனிகளை நீ தந்தாதான் குமாரனுக்கு கோபம் வராது. குமாரனுக்கு கோபம் வந்தால் விசுவாச ஓட்டத்தின் வழியிலேயே நீ அழிந்து போவாய் என்றால் நீ செத்து போவேன்னு அர்த்தம் இல்லை. உன் விசுவாசம் அழிந்து போகும், உன் பரிசுத்தம் அழிந்து போகும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உன்னுடைய வாழ்க்கை வந்து பரிதாபமான ஒரு நிலைமையில் நிற்கும். அப்போ நீ விரும்பினாலும் உன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது, பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வர முடியாது. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, வழியிலே உங்களை காக்கிறதுக்கு ஒரு தூதனை உங்களுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தூதனுக்கு முன்னாடி பேசுகிறீங்கிறத மறந்துடக்கூடாது. நான் புத்தி பிசகாய் நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி நீ சொல்லும்போது உன் தூதனுக்கு முன்பாக அப்படி சொல்லாதே என்று வசனம் இருக்குது. ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் மாற்றினீங்கன்னா தூதனுக்கு முன்பாக சொல்லுகிறீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவன் உங்களுக்காக நியமித்த தூதன் உங்களுடைய பொய்யையும், உங்களுடைய புரட்டுகளையும், உங்களுடைய ஏமாற்று வேலைகளையும், உங்களுடைய பரிசுத்தத்தையும், உங்களுடைய உண்மையையும், உங்களுடைய நீதியையும் அவர் பார்த்து தரிசித்து அதை பிதாவுக்கு முன்பாக அதை கொண்டு போகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வழியிலே நீங்கள் அழிந்து போகக்கூடாதுங்கிறதுக்கு தான், குமாரனை நீங்கள் கோபப்படுத்திடக்கூடாதுன்னு தான் ஒரு தூதனை உங்களுக்காக தேவன் நியமித்திருக்கிறார். நீங்கள் பேசுகிற அத்தனை வார்த்தைகளும், சிந்திக்கிற அத்தனை சிந்தனைகளும் அங்கே நிற்கிற தூதனுக்கு முன்பாக நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்கிற ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கணும். அப்போது நீங்கள் பூர்வ காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுக்களை அறுத்தேன், நான் இனிமேல் அடிமைப்பட மாட்டேன் நீயும் சொன்னாயே. அப்படின்னு அர்த்தம், நீ பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே இனிமேல் உமக்காக வாழுவேன் என்று சொன்னாயே, உம்முடைய சத்தியத்தில் நடப்பேன் என்று சொன்னாயே, நீர் நடத்துகிற பாதையிலே ஆண்டவரே வழியில் நான் நிற்காமல் நான் உம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னாயே, இப்பொழுது பின்தங்கி நிற்கிறாயே என்று தான் ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். ஏனென்றால் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளணும், அவரோடு ஒட்டி இருக்கணும், அவரோடு சேர்ந்து வாழணும். கர்த்தர் நடத்துகிற பாதையில் நான் அவரோடு கூட இருப்பேன்.
வனாந்திரத்திலே தன்னுடைய நேசரின் மார்பிலே சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார் என்று உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வனாந்திரத்தின் பாதையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அதில் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு நாம் நடந்து போவோமானால் நாம் சோர்ந்து போகாதபடி தேவன் நிச்சயமாக நம்மை வழி நடத்துவார். அதே பாருங்கள், அந்த யாத்திராகமம் 23:21 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு முன்பாக நான் தூதனை அனுப்பினேன், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் இருக்குது பாருங்கள். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு, ஏனென்றால் நமக்கு அதாவது தூதனானவர் என்கிற வார்த்தையெல்லாம் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதான வார்த்தைகள் தான். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் தம்முடைய தூதனை நமக்கு முன்பாக அனுப்பியிருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போது அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. ஏன்னா நம்ம கூட இருந்து ஆண்டவர் நம்மோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். நாம் எப்படி வலதுபுறம் சாஞ்சாலும் இடதுபுறம் சாஞ்சாலும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ செய்யாதேன்னு ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு அதை செய்யாத. அநேக நேரங்களில் ஊழியக்காரன் வந்து சொல்லுவான், இதை செய்யாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, இதை பண்ணுனா பிரச்சனை வரும்னு சொன்னால் இதுக்கு பிறகு பாஸ்டர்கிட்ட போய் நின்னா தானே அவர் சொல்லுவார். முடிஞ்ச வரைக்கும் அவருடைய சமூகத்தை நம்ம தவிர்த்து கொண்டோமானால் அவர் இனிமேல் இந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டார் அப்படின்னு. போதகருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடியே உங்களால் நிற்க முடியாதுன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி உங்களால் எப்படி நிற்க முடியும்? எனக்கு தேவன் நியமித்த தூதன் அல்லது தேவன் நியமித்த ஊழியக்காரர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பேர் வந்து பாஸ்டரை பார்க்காமே எஸ்கேப் ஆகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் யாருக்கு லாபம்? தயவுசெய்து யோசித்து பாருங்கள். அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதையெல்லாம் செய்வாயாகில், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது உங்களை அழித்து விட வேண்டும், உங்களை அமுக்கி விடணும், உங்களை ஒன்றும் இல்லாமல் தலை தூக்க முடியாமல் பண்ணிடணும்னு நினைக்கிறவர்களுக்கு தேவன் சத்துருவாய் மாறிவிடுவார். எப்போ? அவருடைய வாக்குக்கு நீங்கள் செவி கொடுத்து இருக்கும் பொழுது, அவரை கோபப்படுத்தாமல் இருக்கும் பொழுது, அப்படி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து போகும்போது தான் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போவேன். கர்த்தர் இந்த பூமியில் உங்களை எந்த உயர்வில் வைக்கணும்னு அவர் திட்டமிட்டிருக்கிறாரோ அந்த உயர்வுக்கு கண்டிப்பாக கர்த்தர் கொண்டு போவார். இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும்போது உன்னதத்திலே அவரோடு கூட உட்காரும்படியாக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவார். அதனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. சபையை மாற்றணும், பாஸ்டரை மாற்றணும், அல்லது இருக்கிற ஆட்களை மாற்றணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் மாறுறதுக்கு என்ன செய்யணுமோ, ஏனென்றால் நீங்கள் விசுவாச ஓட்டத்தில் எப்படி எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு ஒரு பிரயாணம் நடந்ததோ அதுபோல் பாவத்திலிருந்து பரிசுத்த பாதையில் நடத்தி நம்மை பரலோகத்துக்கு தேவன் கொண்டு போகிறார். நமக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதற்கு வழியிலே நாம் குமாரனை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். நம்மை மாற்றும்போது தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் தங்களை மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக சபைகளை மாற்றிக்கொள்கிறதும், தங்களை மாற்றிக்கொள்கிறதுக்கு பதிலாக தாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை அல்லது கடிந்து உபதேசிக்கிறவர்களை மாற்றிக்கொள்கிறதும், நம்முடைய ஆத்மாக்களை குறித்து அக்கறை உள்ளவர்களை தவிர்த்து நம்முடைய பாவத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் ஏற்ற விதமாய் பேசுகிறவர்களோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளுகிற ஒரு அவல நிலை இந்த நாட்களில் நடக்கிறதே. தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கான தேவதூதன் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் பிரசன்னமாகி உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியும் நீங்கள் கர்த்தருடைய பாதையை மீறுறீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் பேசுகிற வார்த்தைக்கு வேண்டான்னு ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு அதுக்குள்ளே நீங்கள் நுழையாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களோடு கூட இருந்து உங்களோடு பேசுகிற அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடு. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் கவனிக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நீ உணர்ந்து கொள்.
அவர் உன்னோடு பேசும்போது அதுக்கு செவி கொடு. ஹல்லேலூயா. அவரை கோபப்படுத்தாதே. ஹல்லேலூயா. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ஏனென்றால் அவருடைய நாமம், ஆண்டவருடைய நாமம் ஹல்லேலூயா அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவருடைய வாக்கை கேட்டு நான் சொல்லுவதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாயும் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றி தகப்பனே, உமக்கு கொடானுகொடி ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். எங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஸ்தானத்தை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி அதற்கு நேராய் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். அதில் நாங்கள் அவசரப்பட்டு எந்த விதத்திலும் குமாரன் கோபம் கொள்ளக்கூடிய அளவுக்கு வழியிலே நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட ஆண்டவரே இடைப்பட்டு நாங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதபடிக்கு உடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாய் எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களை சீர்படுத்தி எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு நேராக எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் எந்த விதத்திலும் குமாரனை கோபப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவரை எந்த துரோகங்களையும் நாங்கள் செய்து விடாதபடிக்கு பொய்யும் புரட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நீங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தும்படி எங்கள் கரங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே என் கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் விரும்புகிற பாதையில் தான் நாங்கள் நடக்கணும். நீங்கள் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு நேராய் நாங்கள் உம்மோடு கூட வரும்படியாக எங்கள் கரங்களை பிடித்து கொள்ளுங்கப்பா. எந்த விதத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை தட்டி நாங்கள் வேறு பாதையில் கடந்து போகாதபடி, குமாரனை கோபப்படுத்தி விடாதபடி நாங்கள் எப்போதும் ஆண்டவரே அவரை முத்தம் செய்கிறவர்களாய், எப்போதும் இடைவிடாமல் எங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துங்க. இந்த புதிய நாளிலும் கூட உங்களுடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். உங்களுடைய அன்பு உங்களுடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். ஆண்டவரே, அறிவுக்கு எட்டாத அந்த சிநேகம் உங்களுடைய பிள்ளைகளை எப்போதும் மூடிக்கொள்ளும்படியாக உங்களுடைய அன்பை விட்டு வலது இடதுபுறம் சாயாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நாளைக்குரிய நன்மையான ஈவுகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, வருமானங்களை, ஆண்டவரே உயர்வுகளை, மனமகிழ்ச்சியை, சமாதானத்தை தேவன் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.